ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு நான் இப்போ தாங்க வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு என்னால் வீடியோவே சுத்தமாகவே வந்து போடவே முடியல. அதுக்காக தான் வந்து இப்போ தான் நான் வந்து என்னால் போட முடிஞ்சுது. அதனால தான் போட்டுட்ருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துச்சி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 வாசப்படி எங்கள் வீடு. அந்த 3 வாசப்படிக்கும் வந்து கோலம் போட்டுக்கிறேங்க. நான் சாக் பீஸில் தான் போடுறேன். ஏன்னா வெள்ளை கோலம் மாவில் போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக கலைஞ்சிரும். அதுமாரி சாக் பீஸில் போடுறப்ப நமக்கு வந்து கலையாது. அதனால் சாக் பீஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 வாசப்படியிலையும் வந்து நான் சாமி ஃபோட்டோ வச்சுருப்பேன். அது எல்லாத்துக்குமே வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு நம்ம வந்து பூவெல்லாம் வச்சிடலாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா வெளியே வந்து கண் திருஷ்டி விநாயகர் இருக்கார். அவருக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு நான் வந்து 3 வாசப்படியிலையுமே பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலேருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து மஞ்சள் துணி வச்சு கட்டி வச்சுருக்கேன். எப்போவுமே சாமி கும்பிட்றப்ப நான் மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேங்க. இப்போ வெளியே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ உள்ளே போயிட்டு நடு வீட்டில் வந்து செம்மண்ணில் கோலம் போட்டுக்கிறேன். வெள்ளை கோலம் மாவில் நம்ம போகிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக கலைஞ்சிரும். அதனால் எப்போயும் நான் செம்மண்ணில் போட்டுப்பேங்க. அப்போ நமக்கு கலையவே கலையாது. அண்டர்லைன் பார்த்திங்கன்னா வெள்ளை கோலம் மாவில் இல்லை அரிசி மாவில் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் வச்ச எல்லா பூஜை சாமானையும் வந்து நம்ம அங்கங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சி குளித்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பிள்ளையார் பூஜை நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பண்ணுவோம். நல்லா அவருக்கு வந்து வெற்றி வேர் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்து அவரை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் நம்ம வந்து சந்தனத்தில் பொட்டு வச்சு அவருக்கு வந்து அந்த வெள்ளையில் துணியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவருக்கு இடுப்பில் கட்டுறதுக்கும் கழுத்தில் போடுறதுக்கும் அதை ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாங்க. வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 11 ஆயிடுச்சு டிஃபன் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து 2 இட்லியும் கார சட்னியும் தான் சாப்பிட்றேன். என்னுடைய பேரனுக்காக நான் வந்து காரம் கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு இப்போ அதை சாப்பிட்டுட்டேன். முன்ன நாளே பார்த்திங்கன்னா கடல வடைக்கு மாவு, உளுத்த வடைக்கு மாவும், அப்புறம் பாயாசம் மிக்ஸு, சர்க்கரை பொங்கலுக்கு அரிசியும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அவரைக்காவை நல்லா அரிஞ்சு வச்சுருந்தேன். 1 லிட்டர் பசும்பால் எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பாயாசம் மிக்ஸை போட்டு ரெடி பண்ணிக்கிறேங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ரைஸ் குக்கரில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக பஞ்சு பஞ்சாக வந்து நமக்கு வந்து சாதம் வெந்துடுச்சு. நல்லா அதை எடுத்து சுட சுட வந்து ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கிட்டு நான் ஆல்ரெடி வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது தேவையான அளவு நம்ம ஸ்வீட்னஸ் எவ்வளவோ அந்தளவுக்கு வந்து நம்ம தேவையானதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா நெய்யை காய்ச்சிட்டு நம்ம வந்து திராட்சையும் முந்திரியும் வறுத்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து போட்டுக்கலாம். வீட்டில் காய்ச்சின நெய் தாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ கூட உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ரெகுலராக என் வீடியோ பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் தூள் போட்டுருங்க. அப்போ தான் சக்கரை பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடல வடை, உளுத்த வடை, பாயாசம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சாமியும் சூப்பராக கும்பிட்டாச்சு. நல்லா வெளியே எல்லாமே விளக்கேற்றி மங்களகரமாக கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.